வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம மோட்டோ G45ஐயும் போக்கோ M6 ப்ரோவையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, இந்த கம்பேரிசனை நம்ம முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு மோட்டோ பற்றி பார்த்துடலாம். இங்கே 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. போக்கோ பொறுத்த வரைக்கும் இங்கே 6.79 இன்ச்சஸ் ஃபுல் HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. இதுவும் IPS LCD பேனல் தான். பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது உங்களோட தேவையை பொறுத்து தான் நண்பா. நீங்கள் அதிகமாக மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணுவீங்கன்னா ஃபுல் HD பேனல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தரும். அண்ட் HD+ அந்த அளவுக்கு இருக்காது. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது மோட்டோவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டோவில் கிடைக்கும். ஸோ உங்களோட தேவையை பொறுத்து சூஸ் பண்ணுங்கள் நண்பா. மூவிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணுவேன், ரெஃப்ரெஷ் ரேட்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மூவிஸ்லாம் நான் வாட்ச் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போக்கோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு ஓகே தான் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பட் உங்களோட தேவை என்னமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேமராவுக்கு வருவோம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் அப்படின்ற டியூவல் கேமரா செட்டப் தான் ரெண்டு மொபைல்லையுமே இருக்குது. ரெண்டு மொபைல்லையுமே 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைடில் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது ரெண்டு மொபைலுமே. ஒரு சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டு மொபைலுக்குமே இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் போக்கோவில் இருக்குது. மோட்டோவில் நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராவோட அவுட்புட்டுமே செல்ஃபி கேமரான்னு வரும்போது மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. ஸோ கேமரான்னு வரும்போது நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போக்கோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஆண்ட்ராய்ட் 13 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் புதுசாக லான்ச் பண்ணாலும் ஆண்ட்ராய்ட் ஒரு வருஷம் கம்மியான வெர்ஷனோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு நமக்கு மோட்டோ சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். பிகாஸ் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோர்னு வரும்போது மோட்டோ 4,71,000 வாங்கியிருந்தது நண்பா. போக்கோ 4,30,000 வாங்கியிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு மொபைலுமே. ஸோ மோட்டோவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ஆண்ட்ராய்டு அப்டேட் வைஸும் சரி. அண்ட் 5G பேண்ட் ரெண்டு மொபைலுமே 12 5G பேண்ட் கிட்டே இருக்குது. ஸோ அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுக்குமே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங் எந்தவித பிரச்சனையும் இல்லை நண்பா. ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போக்கோவில் இன்னும் கொஞ்சம் பேட்டரி கம்மியாகவே கன்சியூம் பண்ணோம். பிகாஸ் 90 Hz பேனல் மட்டும் தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் மோட்டோவுக்கும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. HD+ இருக்கிறதால பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மோட்டோவில் இருக்குது. IR பிளாஸ்டர் போக்கோவில் இருக்குது. ஸோ IR பிளாஸ்டர் வேணுமா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ப்ரைஸிங்னு வரும்போது 4GB 64GB வேரியன்ட் 9,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நண்பா போக்கோ. இப்போதைக்கு 9,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மோட்டோன்னு வரும்போது 4GB 128GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 11,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் போக்கோ கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கம்பேரிசனை ஒரு ஷார்ட்டான கன்க்ளூஷனில் பார்த்துடலாம். டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல ரெசல்யூஷனோட நல்ல மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்க மொபைல் வேணும்னா போக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. கேமரா மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. பேட்டரி சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் UI நமக்கு மோட்டோவில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க நண்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் IR பிளாஸ்டர் வேணும்னா போக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் வைஸ் போக்கோ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பா. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.